ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krishna-home-garden. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்ல குளிர் காற்றுக்கு நடுவில் நம்ம தோட்டத்தில் ஒரு சூப்பராக ஒரு அறுவடை நடக்க போகுது. அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாண்டஸ் புயல் இப்போ ரொம்ப தீவிரமாக நல்ல காற்று வீசிகிட்ருக்கு. இங்கெல்லாம் நல்ல குளிர் காற்றுக்கு நடுவில் தான் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பூக்களை அறுவடை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு ஆர்டராக அறுவடை பண்ண முடியாது. எப்போவுமே நம்ம வெண்டைக்காய்னா ஃபஸ்ட்டு வெண்டைக்காயெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த காய்கறிக்கு அப்புறம் போவோம். இன்றைக்கி எல்லாத்தையும் ஒரு கலவையாக தான் அறுவடை பண்ண போகிறோம். ஏன்னா காற்று ரொம்ப வேகமாக வீசிட்டு இருக்கு. எப்போ வேணாலும் மழை வரலாம். சீக்கிரமாக அறுவடை பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போயிடணும். அதனால வேகமாக அறுவடை நடக்க போகுது இன்றைக்கி. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதெல்லாம் புதுசாக வச்ச புது வரவுகள் நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கவங்க. ஒன்று ஒன்றா இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா துளிர் பிடிச்சி வந்துட்டுருக்கு. இப்போ அடுத்ததாக பக்கத்துலேயே தட்டைப்பயிறு செடி இருக்குது. இது மேட்டு பார்த்து இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே ஃபஸ்ட்டு நம்ம கால் பிடிச்சி கொஞ்சம் காய்கறி செடிகளை நடவு பண்ணியிருந்தேன். அது சரியாக வரலை. அதனால் இங்கே மேட்டு பார்த்தியாக மாற்றிட்டேன். இப்போ தான் செடிகளை நடவு பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா வந்துட்டுருக்கு. மழை பெய்யும்போது சீக்கிரமாக துளிர் பிடிச்சி வந்துடும் எல்லா செடிகளும். இந்த காற்று மழையில் நம்ம பந்தல் தான் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா பந்தல் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. காற்று மழையில் தாங்கி நின்னா நல்லாயிருக்கும். ஒருவேளை காற்று ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம்தான் நம்ம பந்தலோட நிலைமை. பாருங்கள், எவ்வளோ பிஞ்சு பூவெல்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். அழகாக இருக்குது பார்க்கவே. இதை நினச்சாதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அடுத்ததாக இங்கே ஒரு சூப்பராக ஒரு ரோஸ் இருக்குது. இதை பறிச்சுட்டு போயிடலாம். எப்போவுமே ரோஸ் எல்லாம் பறிக்கும்போது இந்த மாதிரி அடியில் இருக்கக்கூடிய 2 இலையோட சேர்த்து பறிக்கணும். அப்போ தான் புது துளிர்கள் நிறைய வரும். இப்போ அடுத்ததாக நாம் சுரக்காய் பறிக்க போகிறோம். சுரக்காயும் இப்போ நிறைய காய்ச்சிட்ருக்கு. இந்த காற்று ரொம்ப அதிகமாக தண்ணி தேங்குச்சுன்னா தான் பிரச்சனை. இங்கே நம்ம செடிக்கு அவ்வளோவா தண்ணி தேங்காது. ஏன்னா நான் மேட்டு பாத்தியில் தான் நடவு பண்ணியிருக்கேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதாக இருந்தாலும் மழை முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்க்கணும் நாம். இங்கே ஒரு காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதையும் பறிச்சுப்போம். நம்ம விதைக்கு ஒரு காய் விட்டாலே போதும். இங்கே தெரியாமல் இன்னொரு காய் நல்லா முத்தி போயிடுச்சு. அதனால் இதையும் விட்டுட்டேன். இதுக்கு மேலே பறிச்சும் நம்ம ஒன்றும் யூஸ் பண்ண முடியாது. காய் நல்லா பெருசாக திரட்சியாக இருக்கிறதால இதை யாருக்காவது விதை ஷேர் பண்ணிடலான்னு இதையும் விட்டுட்டேன். மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சீக்கிரமாக உள்ளே போய் ஆகணும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய வெண்டைக்காய்களை வேகமாக அறுவடை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இது எலியா அணிலான்னு தெரியல. நல்லா குறிச்சு வச்சுருக்கு. இது வேஸ்ட்டு தான். இதுக்கு மேலே இன்னைக்கு வெண்டைக்காய் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததான் நம்ம கத்திரிக்காய் பறிக்க போகிறோம். இதுதான் அந்த கத்திரிக்காய். அடுத்ததா இது நம்ம பிளாக் ரோஸ். இதையும் பறிச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சிறகு அவரையும் நல்லா காய்ச்சி வந்துட்டு இருக்கு. நிறைய பிஞ்சிட்டு இருக்கு. பார்க்கும் போதே அழகா இருக்கு. நம்ம தோட்டத்திலயும் இப்ப சிறகு அவரை காய்ச்சிட்டு இருக்கு. இது எந்த ஸ்டேஜ்ல அறுவடை பண்ணணும்னு தான் தெரியல. இது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து தான் அறுவடை பண்ணணும். அதனால இப்போ இது வேண்டாம். அடுத்ததா கொஞ்சம் கொத்தவரை இருக்கு. அதையும் பறிச்சுப்போம். இன்னைக்கு அறுவடை இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மழை வரப்போகுது. அதனால மழைக்கு நடுவில் அவசரமாக அறுவடை பண்ணது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.